அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது அகஸ்தியர் மந்திர காவியத்துல சொன்ன ஒரு வசிய மருந்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த வசிய மருந்து ஒரு சின்ன அளவு எடுத்து யாருக்காவது நீங்க கொடுத்தீங்கன்னா குறைஞ்சது 3 மாதங்களுக்கு அவங்க உங்க பின்னாடியே சுத்திட்டு வந்துட்டு இருப்பாங்க. 3 வருஷத்துக்கு மேல இந்த மருந்து அவங்க உடம்புல இருக்கிற மாதிரி விடாதீங்க, அவங்க உடம்புல இருந்து எடுத்துருங்க. ஏன்னா 3 வருஷத்துக்கு மேல ஆச்சுன்னா இந்த மருந்து பாய்சனா மாற ஆரம்பிச்சிடும். இந்த மருந்தோட சக்தி 3 மாதங்களுக்கு மட்டும்தான் அவங்க உடம்புல இருக்குமே. இதுக்கு உங்களுக்கு தேவையான மூலிகைகள் சடா மஞ்சரி, துளசி, கரும்பசலை, பொன்னாவரை, கரு ஊமத்தை காய். அந்த காய் பாத்தீங்கன்னா பிஞ்சு விடுற டைம்ல, அதாவது பூ பாத்தீங்கன்னா லைட்டா காய் வர மாதிரி ரொம்ப குட்டியா இருக்கும் அந்த காய். நத்தசூரி இலை, இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு 1 கிராம் அளவுக்கு எடுத்துட்டு கல்வத்துல போட்டு நல்லா அரைக்கணும். அரைக்கும் போது நீங்க அஞ்சனா தேவி மந்திரம் சொல்லிட்டே தான் நீங்க அரைக்கணும். முன்பதிவுல உங்களுக்கு அஞ்சனா தேவி மந்திரம் கொடுத்துருக்கு, நீங்க பாத்துக்கோங்க. அஞ்சனா தேவி மந்திரம் சொல்லிட்டு அரைக்கணும். அரைச்ச பிறகு நீங்க யாருக்கு இந்த மருந்தை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு மோகினி மந்திரம் சொல்லி, அவங்க பேரையும் அதோட சேர்த்து மோகினி மந்திரம் சொல்லி உங்க உடம்போட ரத்தத்தை அதுல 4 சொட்டு அதுல கலந்து அதை ஒரு சின்ன ஒரு குளிகை மாதிரி பண்ணிட்டு அவங்க சாப்பிட்ற ஏதாவது அறுசுவை உணவு, அதாவது இனிப்பு, காரம், புளிப்பு எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு உணவுல கலந்து அவங்களுக்கு கொடுங்க. அவங்க சாப்பிட்டாங்கன்னா அவங்க உங்க பின்னாடியே சுத்தி சுத்தி வர மாதிரி உங்களுக்கு இருக்கும். இதோட வீரியம் 3 மாதங்கள் வரை இருக்கும். மிக்க நன்றி.